நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய 1 கொரிந்தியர் நிருபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ ஆக்சுவலா நம்ம இப்போ 1 கொரிந்தியர் நிருபத்துல கடைசி அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொரிந்து சபைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான உபதேச ரீதியான சத்தியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டாரு 15ஆம் அதிகாரத்தோட. சோ 16ஆம் அதிகாரத்துல அவர் அந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் கிட்ட அவர் சில காரியங்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொடுக்கிறார். உதாரணத்துக்கு கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய பிரயாண திட்டங்கள், அடுத்து என்னென்ன பிரயாணம் பண்ண போறாரு, எப்படி பிரயாணம் பண்ண போறாரு, ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா உங்களை அந்த வேலை மீட் பண்றேன் அப்படின்னு கொரிந்தியர்கள் கிட்ட சொன்னார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல யாரோ மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீமோத்தேயு மற்றும் அப்போல்லோ வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொன்னார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ அதை சொல்லி முடிச்சுட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல போறாரு. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வ் தோஸ் ஹூ சர்வ், சர்வ் தோஸ் ஹூ சர்வ். இந்த ஒரு விஷயத்த கொரிந்தியர்களுக்கு ஆலோசனையா அறிவுரையா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல போறார். அதுதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 3 அல்லது 4 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். சர்வ் தோஸ் ஹூ சர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு ஊழியம் பண்றாங்களோ அந்த ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஊழியம் செய்யுங்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்க போறாரு. அதுக்கு சில முன் உதாரணங்களா கொரிந்து சபையில அந்த பட்டணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சகோதரர்களே முன்னாடி எடுத்து என்ன பண்ண போறாருன்னு வைக்க போறாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. சகோதரரே, கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு சொல்றாரு, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல யாரோ ஒரு ஃபேமிலியை பத்தி என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அந்த ஃபேமிலி வேற யாரும் கிடையாது, சத்தியத்துக்குள்ள வந்துட்ட ஒரு குடும்பத்தார். அந்த குடும்பத்தாருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தேவானுடைய வீட்டார், ஹவுஸ் ஆஃப் ஸ்டெஃபனாஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கும். சோ அவங்க அகாயா நாட்டினுடைய முதற் பலனானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பேற்பட்டவர்களாமா அந்த வீட்டாரு, அதாவது வீட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டாரே ட்ரூத்குள்ள இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த குடும்பமே சத்தியத்துக்குள்ள இருக்கு. அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்காமா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அறிஞ்சிருக்கிறீர்களே அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்து 3 வசனங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதை வாசிக்கிறதுக்கு முன்பாக நம்ம போன வசனத்தை ஆங்கிலத்துல எடுத்து வாசிச்சோம்னா, I beseech you brethren, ye know the house of Stephanus, that it is the first fruits of Achaia, and that they have addicted themselves to the ministry of the saints அப்படின்னு சொல்லப்பட்டார். அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று தமிழ் பைபிள் இருக்கு. ஆங்கில பைபிள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா they have addicted themselves to the ministry of the saints. இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் எப்பேற்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்களாமா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக அந்த ஊழியம் செய்யற விஷயத்துல என்ன ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தேவானுடைய வீட்டாரை பத்தி. அப்படி அடிக்ட் ஆகுறதுன்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களுக்கும் எப்படிப்பட்டவர்களுக்கும் ஸ்தேவான் வீட்டாரை போன்று இருக்கிறவர்களுக்கும் உடன் வேலையாட்களால் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி. இப்படிப்பட்டவர்களுக்கும் அப்படின்னா இப்பேற்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஸ்தேவானுடைய வீட்டார் போன்றவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். 17ஆம் வசனம். ஸ்தேவான், பொர்துனாத்து,
அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமா இருக்கிறேன். ம், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ம். 18ஆம் வசனம். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். சோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை அறிவுரை என்ன பண்றாருன்னா, கொரிந்து சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க கொடுக்குறார். அப்படின்னா இந்த இடத்துல ஸ்தேவானுடைய வீட்டார் மற்றும் அவர் கூட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உடன் வேலையாட்கள், அவங்க எல்லாருமே பிரயாசப்படுகிறவர்கள், அவங்க எல்லாருக்குமே நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்றாரு. இந்த கீழ்ப்படிந்திருக்கிறது எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஸ்தேவானுடைய வீட்டார் சொல்றதெல்லாம் இவங்க செய்யணும் அப்படி சொல்ல வரல. அப்படின்னா இந்த இடத்துல என்ன டாக்டரின் சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டரின் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் கோஆபரேஷன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தேவானுடைய வீட்டார் செய்து வரக்கூடிய ஊழியத்தை நீங்கள் பாராட்டுங்கள். அதை பாராட்ட மட்டும் செய்யாதீங்க, நீங்க அந்த ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா இது ஆக்சுவலா ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் பண்றது. நான் சொல்றது புரியுதுங்களா? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஊழியம் பண்றது. அந்த ஊழியத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு கொரிந்தியர்களுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஏன் இப்பேற்பட்ட ஒரு பிரிவிலேஜ, இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உயர்த்தி ஏன் ஸ்தேவானுடைய வீட்டார் பத்தி பேசணும் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், that they have addicted themselves to the ministry of the saints. அவங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்க மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த அடிக்ஷன்ற வார்த்தையை தவறாதான் நம்ம பயன்படுத்தி பார்த்திருக்கோம். நெகட்டிவ் சென்ஸ்ல தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்திருக்கோம். உலகத்துல பயன்படுத்தியும் என்ன பண்ணிருக்கோம்னு நம்ம கேட்டிருக்கோம். அடிக்ஷன் பொதுவாக எதுக்கு ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஏதோ சில போதை வஸ்துகளுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த அடிக்ஷனை விட்டு என்ன பண்ண முடியாதுங்க, அவங்களால வெளியவே வர முடியாது அந்த போதை வஸ்துக்கள் இருந்து. அந்த மாதிரி ஏன்னா அந்த போதையிலே இருக்கிறது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியும். இது நெகட்டிவ் சென்ஸ். இதே விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க பாசிட்டிவா பேசுறாரு. ஸ்தேவானுடைய வீட்டார் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற போதையில எப்பவுமே இருக்கிறாங்க. அதை விட்டுட்டா, அதாவது இந்த மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்துறவர்கள் அதை விட்டுட்டா அவங்களுக்கு விட முடியாது. கையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்கும். அந்த மாதிரி ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு எப்படி இருந்திருக்காமா, அவங்க வாழ்க்கையில பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யாம இருக்கவே முடியாம போயிருக்கு. ஏன்னா பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவுவதை தங்களுடைய பிரதான பணியா யார் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவானுடைய வீட்டார் இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. அததான் இந்த 15 மற்றும் 16ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப சீரியஸா கொரிந்து சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிளா எடுத்துக்கங்க. இவங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதை நீங்க உதாரணமா என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கங்கன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரிந்து சபையில இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஒரு காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்கென்றே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் கொரிந்து சபையில இருக்கக்கூடிய அநேகர் குறைவற்று இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிக்கங்க, நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கங்க அப்படிங்கிறார். அதே சமயத்துல கிளியரா சகோதரர்கள் என்ன ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தேவானுடைய வீட்டார் ஆவிக்குரிய ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படல. அப்படி சொல்லப்படாத காரணத்தினால பொதுவா என்ன அனுமானிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் பரிசுத்தவான்களுக்கு டெம்போரல் சர்வீஸ் அதிகமா செய்தது. டெம்போரல் சர்வீஸ், மாம்சீக தேவைகளை பூர்த்தி செய்வது, அந்த டெம்போரல் சர்வீஸ இவங்க செய்வதனால இவங்க இப்பேற்பட்ட சர்டிபிகேட்டை பவுல் கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா கிளியரா என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்பேற்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிறாருல. எப்பேற்பட்டவர்களுக்கு? ஸ்தேவானுடைய வீட்டார் போன்று இருப்பவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம இந்த கீழ்ப்படிந்திருங்கள் வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். நீங்க அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை என்ன பண்ணுங்க, பாராட்டுங்க மற்றும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறது, எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் ஸ்தேவானுடைய வீட்டார், கொரிந்து சபையின் பட்டணத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு உதவி தேவைப்பட்டிருக்குமா, தேவைப்பட்டிருக்காரா? நான் சொல்றது புரியுதா? அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அவங்களுக்கு உதவி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த இடத்துல அவர்களுக்கு தேவைப்படும். அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும்னா, சர்வீஸ் செய்யணும்னா, அது குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள்னால மட்டும் முடியாது. அதுக்கு மற்ற கைகளும் இணையணும். மற்றவருடைய சப்போர்ட்டும் அந்த இடத்துல தேவைப்படும். அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா நீங்க நீங்க அவர்களுக்கு கீழ்ப்படிதல்கள் இருந்தா என்ன அர்த்தம்? கோஆபரேட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் மைண்டட் செயின்ஸ். யோசிச்சு பாருங்க, எத்தனை வீடு இருந்தது, ட்ரூத்துக்குள்ள எத்தனை ஃபேமிலி இருந்தது. அந்த ஒரு ஃபேமிலிய பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறாரு. அந்த ஒரு ஃபேமிலிய பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கிளியரா பேசுறாரு. அது எந்த ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் ஸ்டெஃபனாஸ், ஸ்தேவானுடைய வீட்டார் பத்தி இந்த இடத்துல கிளியரா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. அதே சமயத்துல இவங்க சாதாரண பரிசுத்தவான்கள் இல்ல, அவருடைய எண்ணம் முழுக்க எதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கென்றே வாழ்க்கை என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபேமிலி அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதே சமயத்துல அகாயால இவங்க தான் முதற் பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அகாயா நாட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்திருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவரு ஒருவேளை சத்தியம் சொன்ன குடும்பமா இருந்தது. முதல் அகாயா பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியம் சொன்ன குடும்பமா இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த பட்டணத்துல யாருமே இல்லாத பொழுது பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு வந்து முதல் ஃபேமிலி எவ்வளவு நெருக்கமா பவுலுடைய இறுதிக்கு இருந்தது. சோ அப்பேற்பட்ட சர்டிபிகேட் அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு. ஒருவேளை தேவனுடைய இந்த ட்ரூத்ல நாம குடும்பமா ஒருவேளை இருப்பதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாருன்னா, அந்த குடும்பம் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவானுடைய வீட்டார் போன்று இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் சபையா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சபையா போவதற்கான வாய்ப்பு. அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் இல்லையா? அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே சர்ச் போயிருக்கோம் ஸ்தேவானுடைய வீட்டார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே அடிக்டா இருக்காங்க பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்வது. சோ அப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியா நம்ம ஃபேமிலி இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தில் நம்முடைய குடும்பம் இருக்குதான்றத நாம ஒவ்வொருவரும் சீர்தூக்கிப்போம். சோ அதுதான் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் என்ன பண்றேன், புத்தி சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க அவங்களுடைய ஊழியத்தை பாராட்டினீங்கன்னா, நிச்சயமா தேவன் உங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கொடுப்பார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்றாராமா வாசிக்கலாம். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார். சோ அப்படின்னா இப்போ இந்த லெட்டர் எழுதும் பொழுது பவுல் வந்து 3 பேருக்கு சிட் பண்ணியிருக்கிறார். யார் அந்த 3 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயுக்கு. ஸ்தேவான் அப்படின்னு சொல்லும் பொழுது டீக்கன் ஸ்தேவான் நினைக்க வேண்டாம், அவர் என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே இறந்துட்டார். இவர் வேற ஸ்தேவான். சோ ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயுக்கு. ஒருவேளை தெரியல இந்த ஸ்தேவான் கூப்பிடும் போதெல்லாம் பவுலுக்கு என்னவா இருக்கும், கஷ்டமா இருந்தது. கரெக்டா இல்லையா? ஏன்னா ஸ்தேவான்னு பேர் வச்சு மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் மாதிரி வந்து நின்றுருக்காரு. தெரியல, தேவன் பவுல டெஸ்ட் பண்றது கூட அனுப்பிச்சிருக்கலாம் இந்த பேர் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். சோ ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயுக்கு. சோ இப்படி பார்க்கும்பொழுது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேர் வந்ததுல தனிப்பட்ட சந்தோஷம் பவுலுக்கு இருந்திருக்கு. ஏன் தெரியுங்களா? இந்த சமயத்துல பவுலுக்கு அவருடைய ஊழியத்துக்கு தேவையான பொருட்களை யார் சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயுக்கு. யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல, இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியல. ஆனா ஒருவேளை நமக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் நம்ம சபையா போனாதான் போய் பார்க்க முடியும், நெருக்கமா பார்க்கணும். ஏன்னா நிச்சயமா
ஸ்தேவானும் சர்ச் கிளாஸ் போயிருப்பாரு, இந்த ஸ்தேவானும் பொருத்துநாத்துவும் சர்ச் கிளாஸ் போயிருப்பாரு, அகாயுக்கும் சர்ச் கிளாஸ் போயிருப்பாரு. ஏன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பவுலுடைய இருதயத்தையே சந்தோஷப்படுது. அப்பேற்பட்ட சகோதரர்கள், இந்த சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்களாமா, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பியும் கொஞ்சம் திட்டுறாரு. யாருன்னா கொரிந்து சபை பரிசுத்தவான்களை. ஏன்பா, நீங்க ஆக்சுவலா எனக்கு செய்ய வேண்டியத ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்டில் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறதில், பரிசுத்தவான்களுக்கு டெம்போரல் ஹெல்ப் பண்றது இல்ல, சரிங்களா, மாம்ச ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதில் கொரிந்து சபை பட்டணத்தார் மிகவும் குறைவற்று இருந்திருக்கிறாங்கன்றத இந்த ரைட்டிங்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ அதனால என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனமா இருங்க. இப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆக்சுவலா நீங்க செய்ய வேண்டியதா இருந்தத அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க அப்படின்றத இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதுல பொதுவாவே தீர்க்க தரிசனம் எடுத்துக்கணும்னா நமக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். பட் இந்த இடத்துல இவங்களுடைய 3 பேர் ஆக்சுவலா பேரு. சோ அது பேர் தானே தவிர்த்து வேற ஒன்னும் ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியல. ஆனா ஆனா அடிஷ்னலா இந்த 3 பேருக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை வச்சு பார்த்தா கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சின்ன ஒரு பாடம் இதன் மூலமா கூட சொல்ல வராரோ அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோணுது. உதாரணத்துக்கு ஸ்டெஃபனாஸ், ஸ்தேவான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எ ரீத் ஆஃப் விக்டரி, எ ரீத் ஆஃப் விக்டரி. ஏதோ நம்ம படத்துல பாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் ரீத். இந்த ரீத்தை ஒருத்தருக்கு எப்ப வைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஓடி முடிச்சிட்ட பிறகு ஜெயம் கொள்ளக்கூடியவர்களுக்கு, அந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயம் கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ரீத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. சோ அதுதான் ஸ்டெபனாஸ் அப்படின்ற பேருக்கான அர்த்தம். அடுத்தது 2வது ஒரு சகோதரனுடைய பேர் தமிழ்ல பொருத்துநாத்து அப்படின்னு இருக்கு, ஆங்கிலத்துல பொரோனட்டஸ் அவர் பேரு. பொரோனட்டஸ் அப்படின்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்துதுன்னா refers to someone of good fortune, அதாவது நல்ல ஐஸ்வர்யம் உடைய ஒருவர் அப்படின்ற ஒரு பேரை இந்த பேர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படும். அடுத்தது அகாயுக்கு அப்படின்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரபிள்ட் ஆர் வெயிலிங். ட்ரபிள்னா என்ன அர்த்தம், உபத்திரவம் அல்லது அந்த உபத்திரவத்தினால் அழுகிறத அது என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த 3 பேரையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த பெயர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்துல கொடுத்ததுல சில சிறிய உபதேசம் நமக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வெற்றி மகுடம் மற்றவர்களுக்கு இந்த சேவையை செய்வதை நீங்க கற்றுக்கொள்வதை சார்ந்தே இருக்குது அப்படிங்கிறார். அதுதான் ஸ்டெபனாஸ் அப்படின்ற பேருக்கு அவர் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜெயிக்கணும்னா பிரீத் ஓட்ட பந்தயத்துல ஓடி முடிச்சு அந்த ஜெயிச்சிட்ட பிறகு கொடுக்கக்கூடிய அந்த பரிசா வைப்பாங்க பாத்தீங்களா ஒலிம்பிக்ல, அந்த பிரீத் தலையில அது உங்களுக்கு சூட்டப்படணும்னா இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் எப்படி ஊழியம் செய்யறாங்களோ அதே மாதிரி பரிசுத்தவான்களுக்கு நீங்களும் ஊழியத்தை செய்வத கத்துக்கினாதான் ஆச்சு அப்படின்ட்டார். அது சொல்லிட்டு அடுத்தது பொரனட்டகஸ் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அடுத்து என்ன பாயிண்ட் சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலிருந்து உங்களிடம் உதவும் வழிவகைகள் இருந்தால், உலகத்திலிருந்து உங்களிடம் உதவும் வழிவகைகள் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை உலகத்துல நமக்கு நல்ல வேலை இருக்கு அல்லது உலகத்துல நல்ல செல்வாக்கு இருக்கு, அதை வச்சு ஒருவேளை நல்லா சம்பாதிக்கலாம், ஏதோ உலக பிரகாரமான பொருட்கள் இருக்கலாம். சோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் 3வது அகாய்க்கு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா உபத்திரமம் அல்லது கதறி அழக்கூடிய அந்த கண்ணீர் அடையப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். மேலும் அது நம்மளுக்கு எதை காட்டுதாமா, உங்கள் சகோதரர் தேவையில் இருப்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் கவலை அடைய வேண்டும். என் சகோதரர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கவலை நமக்கு வரணும். அப்படி நமக்கு வரணும்ன்றதுக்கு தான் அந்த சகோதரருடைய வாழ்க்கையை தேவன் அப்படி அனுமதிச்சிருக்காரு. யோசிச்சு எந்த அளவுக்கு வரணுமாமா, கண்ணீருடன் கூடிய துன்பத்தின் அளவுக்கு கூட, நாம கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு கூட
நாம சகோதர சகோதரிகளின் கஷ்டத்தை என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சோ இதுதான் அந்த 3 பேருக்கு போனார். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஸ்டெஃபனாஸ் என்ற பேரு உங்களுக்கு பொருந்தணும்னா, நீங்க ஜெயிக்கணும்னா, உங்களுடைய நல்ல ஃபார்ச்சூன்ஸ எடுத்து சத்தியத்துக்காக நீங்க செலவு பண்ணணும். சகோதரர்களுக்காக நீங்க செலவிடுங்க. அதே சமயத்துல எப்ப அந்த மைண்ட் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க சகோதரனுக்கு ஒரு தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அது முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் அகாய்க்கு அப்படின்ற பேருக்கு அர்த்தம் அப்படின்னு. சோ இந்த 3 பேர் வந்ததுனால அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்டெஃபானஸ் வந்துட்டாரு, பரனுக்கஸ் வந்துட்டாரு, லைக் அகாய்க்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. சோ இவங்க 3 பேர் வந்ததுனால அட் டைம்ல வந்துட்டா ஒரு சகோதரனுக்கு அந்த இடத்தில் ஆறுதல் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? இந்த 3 கேரக்டர் உடையவங்க வந்தாங்கன்னா ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில ஆறுதல் கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள், இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பேற்பட்டவங்களை நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க, அங்கீகாரம் கொடுங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க பவுலுடைய ஆவிக்கு மட்டும் ஆறுதல் பண்ணல, கொரிந்து சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆறுதலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய 3 பேருடைய ஊழியமும் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளரியா இருந்திருக்கு. கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணங்களாக இந்த 3 சகோதரர்களும் தங்களுடைய கிரியைகள் மூலமாக இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களை எப்படி அங்கீகாரம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா நீங்க இதெல்லாம் செய்றீங்க சூப்பர் அப்படின்னு வாயில சொல்றது அங்கீகாரம் பண்றது இல்ல, அவங்கள பார்த்து நீங்க அப்படியே செய்யும் பொழுதுதான் அவங்க ஊழியத்தை நீங்க அங்கீகாரம் பண்றீங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்படின்னா இந்த 3 பேர் செய்யக்கூடிய ஊழியமும் ஸ்தேவானுடைய வீட்டார் செய்யக்கூடிய ஊழியமும் எது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஊழியத்தை பத்தி இந்த இடத்துல பேசல. அவங்க மாம்சத்துக்குரிய தேவைகளை உதவிகளை அதிகமாக என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்து ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆறுதலின் மகன்களாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காலப்பகுதியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஈவன் பைபிள்ல கிறிஸ்துவின் சரீர அங்கத்திற்கு ஆவிக்குரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் இல்ல, மாம்சத்துக்குரிய ஒரு புத்துணர்ச்சிய நாம சில தேவைகளை நாம நம்முடைய கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்காக சந்திச்சோம்னாதான் நாம கிறிஸ்துவின் சரீரங்களா ஆகுது. உதாரணத்துக்கு மரியாள் எக்ஸாம்பிளோட வேற என்ன பெரிய எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ விலை மதிப்பற்ற அந்த பரிமள தைலத்தை அந்த அம்மா உடைச்சு ஊத்திச்சு. அது எதுனா ஆவிக்குரிய ஊழியம் இருக்கா? நீங்க கேள்வி. இந்த அம்மா பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்துனதுல ஆவிக்குரிய ஊழியம் இருக்குதா இல்லையா? எதுனா ஆவிக்குரிய ஊழியம் இருக்காது. எஸ் ஆர் நோ? பதில் வரல. ஆவிக்குரிய ஊழியம் இல்ல என்பதுதான் சரியான பதில். ஆக்சுவலா பியூர்லி டெம்பரல் தான், நம்ம உடச்சு ஊத்திச்சு. அது ஆக்சுவலா அந்த கடைசி தருணத்துல நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை என்ன பண்ண செஞ்சுச்சு? புத்துணர்வு பண்ண செஞ்சுச்சு. அதனாலதான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரி ஒருத்தர் பேசினாரு. ஐயோ ஏன் இப்படி என்ன பண்றீங்க, நீங்க வேஸ்ட் பண்றீங்க, அதை தரித்திரருக்கு என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாமே. ஆனா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஊழியமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசிச்சிருந்தாருன்னா, சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த டெம்போரல் கம்ஃபர்ட்டா புரியும். இந்த ஒரு இக்காலத்துக்குரிய ஒரு புத்துணர்ச்சிய கிறிஸ்துவுக்கு நம்ம தந்ததுனால அந்த ஒரு ஊழியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த லெவலுக்கு வச்சுட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய லெவலுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உயர்த்தி கொண்டு போய் வச்சிருக்காரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. இது சாதாரண ஊழியமா பரிசுத்தவான்களுக்கு
உண்மைதான். எப்பவுமே நம்ம ஆவிக்குரிய ஊழியத்தை பெருசா பார்த்துருவோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஆவிக்குரிய ஊழியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நாம் பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய மாம்சீக ரீதியான ஊழியங்களும் அதிகப்படியான முக்கியம்தான். ஏன்னா வாசிக்கிறோம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி. இந்த இடத்துல அங்க எபிரேயருக்கு எழுதுறாரு, பட் இதே கான்செப்ட் தான். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக. இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? ஆக்சுவலா சகோதரர்களுக்கு ஊழியம் செய்யறோம்ல, ஏன் சகோதரர்களுக்கு ஊழியம் செய்யறோம்? அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தின் மீது நாம் காண்பிக்கிற அன்பு. எப்படி காட்டுறது? தேவனை நேசிக்கிறது எப்படி காட்டுறது? கிறிஸ்துவ நேசிக்கிறது எப்படி காட்டுறது? அன்புள்ள பிரயாசத்தை நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு காட்டும் பொழுதுதான் அது போகும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு பவுல் போல யாரோ ஒரு சகோதரன் எடுத்துக்கலாம், அல்லது அப்போலோ போல யாரோ ஒரு சகோதரன் எடுத்துக்கலாம், பேதுரு போன்ற யாரோ ஒரு சகோதரன் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி சகோதரர்கள் நல்ல ஆவிக்குரிய ஊழியம் செய்யணும்னா நிச்சயமா அந்த ஆவிக்குரிய ஊழியம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமா நாம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சா மாம்சீக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். யாருக்கு? இந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றவர்களுக்கு. எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? இது எல்லாருக்கும் கிடையாது. கிறிஸ்துவை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லது அதை நோக்கி நெருங்கி போய் கொள்றோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்படி அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இந்த 3 பேரு வந்து நீங்க செய்ய வேண்டியது இந்த 3 பேர் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பவுல் எப்பேற்பட்ட வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சரி நம்ம எக்லிஷியாக்கு வர என்ன பண்ணணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எக்லிஷியாக்கு வராரு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவோம்? அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எக்லிஷியாலே இருக்கிறார், என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க எக்லிஷியால இருந்திருக்காரு ரொம்ப நாள் புரிந்து பட்டணத்துல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டுக்காம இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல சொல்லுவாரு, பிலிப்பு சபையை பார்க்கணும், இவங்கதான் இவங்க கொண்டு வந்து சேர்த்தது சுகந்த வாசனையின் பொருளாக சேர்த்திருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எப்பேற்பட்ட ஊழியத்தை ஆதிகால சபையில செஞ்சும் இருக்கிறாங்க, மிஸ் பண்ணியும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நல்லா தெரியும், அவர் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செஞ்சு சாப்பிட்டாரு தான். அது அருமையான விஷயம் தான், மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவருக்கு தேவை இருந்திருக்கு. அதுவும் எங்க தேவை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரிந்து பட்டணத்துல ஊழியம் பண்ணும்போது தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோட அப்போஸ்தலனாகிய பவுல் கூடார தொழிலாம் செஞ்சிருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவர் கூடார தொழில் செய்வதற்கு அவர் நேரத்தை டெடிகேட் பண்ணா அவர் ட்ரூத் எவ்வளவு பண்ணுங்க. அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்துக்கு நெருக்கமா யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா, ஸ்தேவானுடைய வீட்டார், இப்ப நம்ம பார்த்த 3 பேரு, பிலிப்பு எக்லிஷியா, இந்த மாதிரி அநேக சகோதரர்களும் இருந்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் ஸ்தேவானுடைய வீட்டார் மாதிரி மாறணும்னு தெரியுது. அப்படின்னா தேவன் நம்மளுடைய ஊழியங்களை, நம்மளுடைய பிரயாசங்களை எவ்வளவு செய்யறோம் அந்த ரிசல்ட் வச்சு கணக்கு பண்றது இல்ல, பட் எந்த ஆவில செய்யும் அந்த ஆவி நம்ம பெர்ஃபார்மன்ஸை வெளியே பண்ணுறது. அதே சமயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசல் ரீபிட்ஸ் 5819ல it is important for us to see to it that our motives are those of love toward the Lord, his cause and his brethren. அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்முடைய நோக்கங்களை நாமளே சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் தேவனுக்கான அன்பான நோக்கங்களா இருக்குதா, அவருடைய ஊழியத்திற்கான நோக்கங்களா இருக்கா, சகோதரர்களுக்கான நோக்கங்களா இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஊழியம் செய்யறதுன்றது வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ரசூல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்திற்கென்று அவருடைய நாமத்துக்கு மகிமையா ஊழியம் செய்வது என்பது அவருடைய பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்யறது. Whatever is done for the saints is therefore done for God. பரிசுத்தவான்களுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அது தேவனுக்கு என்றே செய்யறோமோ, whether in temporal or spiritual things, அது மாம்ச காரியங்களை செய்யறோமோ அல்லது ஆவிக்குரிய காரியங்களை செய்யறோமோ, அது யாருக்கே செய்யற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேவனுக்கே செய்யறாங்க. சோ அதனால வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இப்படி உபசரிக்கும் பொழுது எதை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்படின்னா ஒருத்தர் உபசரிங்க, முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கு தேவன் வரத்தை கொடுத்திருக்காரு. அப்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை பெற்றிருக்கிறீங்க. அத நீங்க பெற்றிருக்கக்கூடிய கிருபைய பகிர்ந்து கொடுங்க, ஒரு நல்ல உக்கிரானை போல. அப்படி கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா நாம பல கிருபைகளை தேவன் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். ஆவிக்குரிய கிருபைகளை வாங்கியிருந்திருப்போம், மாம்சத்துக்குரிய கிருபைகளை வாங்கியிருந்திருப்போம். அப்படின்னா அதை நாம் எடுத்து செலவு பண்ணணும். அதான் மற்றவர்களுக்கு நீர் பாய்ச்சுகிறவன் அவனும் நீர் பாய்ச்சப்படுவான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு ரசூல் என்ன சொல்லியிருக்காரு, this principle applies to everything both temporal and spiritual. மற்றவர்களுக்கு அதிகப்படியான மாம்சீக உதவிகளை செய்யக்கூடியவர்கள், தேவனுக்கு என்று அதிகமான மாம்சீக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய தேவை தேவன் பூர்த்தி செய்ய. மற்றவர்களுக்கு அதிகமான ஆவிக்குரிய ஊழியத்தை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களும் அதிகமான ஆவிக்குரிய ஊழியத்தை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க தேவன் கிட்ட. அப்படின்னா நல்ல உக்ரானக்காரனை போல. அப்படின்னா தேவன் எதுக்கெல்லாம் நம்மள உக்ரானக்காரனை வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பணம், அர்ப்பணிக்கப்பட்ட பணம் மறந்துடக்கூடாது, நம்முடைய பொருட்கள் அர்ப்பணிக்கப்பட்டது, நம்முடைய நேரம் அர்ப்பணிக்கப்பட்டது, நம்முடைய தாளந்துகள் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த மாம்சத்துக்குரிய விஷயங்கள் மட்டும் அர்ப்பணிக்கப்பட்டது இல்ல, நாம எதற்கும் உக்ரானக்காரனா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் உள்ள ரகசியங்களுக்கும் உக்ரானக்காரனா. இதெல்லாம் நம்பி ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்படி ஒப்பு கொடுத்திருக்காருன்னா நம்ம பணத்தை எப்படி செலவு பண்ணணும், நம்முடைய பொருட்களை எப்படி செலவு பண்ணணும், நம் நேரத்தை எப்படி செலவு பண்ணணும், நம்முடைய தாளத்தை எப்படி செலவு பண்ணணும், இது எல்லாத்தையும் பரிசுத்தவான்களுக்காகவே செலவு பண்ணி 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 அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. ஸ்தேவானுடைய வீட்டார் இப்படிதான் இல்ல அடிக்ட் ஆயிட்டு அவங்களுக்கு. இதையே அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது எப்படி? அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். என் பிள்ளைகளே, வாயிலே பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்படின்னா வசனத்தினாலும் நாவினாலும் அன்பு கூறாதீங்க அப்படின்னு சொல்றாருன்னு என்ன பாத்தீங்கன்னா அதை மட்டும் செய்யாதீங்க அப்படிங்கிறது. அப்படின்னா இது என்ன காட்டுது? அப்படி சில பேர் செஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா அருமையா பேசுறது, பேச்சு நல்லா ஸ்மூத்தா இருக்கும், ஆனா அன்புள்ள கிரியைகள் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீபிட் 5116ல நாம வெறுமனே மற்றவர்களை நேசிக்கிறேன்னு உதட்டளவுல சொல்லிட்டு, ஆனா எல்லாத்துலயும் நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளை பத்தியே சிரிச்சு கொண்டிருக்கிறோம், சுயநலத்தை மட்டுமே நாடிட்டு இருக்கிறோம்னா அன்பு எங்க வெளியே வரும்? அப்படின்னா நாம சத்தியத்திற்கு காட்டக்கூடிய அன்பு, சத்தியத்து மேல காட்டக்கூடிய அன்பு, சத்தியத்திற்கு நாம
உண்மையா இருக்கிறோன்றதெல்லாம் நம்முடைய கிரியைகள் தான் எவிடன்ஸ். சரிங்களா? நம்முடைய கிரியைகள் தான் எவிடன்ஸ். ரீபிரின்ஸ் 4444 இன்னும் அழகா சொல்லியிருக்காரு ரசூல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the quality of love is not merely a form of loving kind words and smiles, but it goes deeply into our natures and includes our deeds and hearts and deeds. அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புனுடைய தரம் என்பது வெறுமனே அன்பான வார்த்தைகளையும் சிரிச்ச முகத்தோட சிரிச்சு பேசுறது மட்டும் இல்ல, அது நம்மளுடைய இயல்பிலே அது என்ன ஆகணும்னா ஊறி போகணும். அந்த ஒரு அன்பின் குணம் என்பது அது எதையும் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய கிரியைகள். அது எதுக்காக செய்யறோம்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஹார்ட்ல. அதுதான் நம்முடைய அன்பின் தரத்தை வெளிப்படுத்தும். சோ நாம சகோதரர்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நாம நம்முடைய உடன்படிக்கைக்கு விசுவாசம் உள்ளவர்களா அவ்விசுவாசம் உள்ளவர்களா என்பதை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டும் என்பதுல எந்த விதமான மாற்றம். பைபிள்ல ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், மாம்சீக தேவைகளை பூர்த்தி செய்து அருமையான சர்டிபிகேட் வாங்க ஒரு அருமையான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தபித்தாள். இந்த தபித்தாளை குறிச்சு நம்ம ஏற்கனவே நிறைய பாடத்துல தனியாவே பார்த்திருக்கோம். அப்படின்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 39 துர்கா அல்லது தபித்தாளை பத்தி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க இறந்து திரும்பி உயிரோடு எழுந்தின அந்த ஒரு சம்பவம் அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இருக்குது. அது அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்வாரு. சோ பேதுரு வந்த உடனே என்ன காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர அன்பு தபித்தா மேல வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்புக்குரிய பரிசுத்தவான் தபித்தா என்கிற பரிசுத்தவான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய காரணமாக, அதாவது அவங்க ஆவிக்குரிய ஊழியம் செய்யறதுக்காக எல்லாரும் அனுபவிக்கல, மாறாக அவர் பலருக்கு விருப்பத்துடன் தையல் காரியங்களை செய்ததால் அவங்க துக்கம் கொண்டு வர்றாங்கன்றது யோசிச்சாலே சுவாரஸ்யப்பட்டாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர் அருமையா சகோதரர் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, சகோதரர்களே நமது சேவைகள் முதன்மையாக உலக பிரகாரமாக இருந்தா, புரியுது சொல்றது, நம்முடைய சேவைகள் முதன்மையாக உலக பிரகாரமானவையாக இருந்தால் நாம் ஒருபோதும் அவற்றை இழிவாக நினைக்க கூடாது. ஏன்னா தேவன் சில சகோதர சகோதரிகளுக்கு ஊழியமே என்ன கொடுத்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான ஆஸ்திகளை மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் பிரதான ஊழியமா கொடுத்திருப்பாரு. அவங்க என்ன நினைச்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ அவங்க ஊழியம் ரொம்ப சின்னது, நாம என்ன நம்ம ஆவிக்குரிய ஊழியம் செய்யலே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது ஒரு பொழுதும் இழிவான ஊழியமா என்ன பண்ணக்கூடாதுங்க நாம நினைக்க கூடாது. ஏன்னா தொர்கால் என்கிற செயின்ட ஏன் அவ்வளவு உயர்வாங்க நினைச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட மாம்சீக தேவைகளை சகோதரர்களுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணிருக்கு. அப்படின்னா சகோதரர்களின் அன்பு, அவர்களுக்கு பிரதர்ஸ் மேல காட்டுற அன்புனா அவர்களுக்கு உலக பிரகாரமான முறைகளில் சேவை செய்வதை அவசியமாக்குகிறது என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுது. அப்படின்னா சகோதரர்களுக்கு ஆவிக்குரிய ஊழியம் பிரதானம், மாற்றுக்கத்தே கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பாயிண்ட போடணும், அது நல்லாவே தெரியும். ஆவிக்குரிய ஊழியம் பிரதானமானது என்பது நல்லாவே தெரியும். பட் எதுவும் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சகோதரர்களுக்கு தேவையான டெம்போரல் நெசசிட்டிஸ், மாம்சீக தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை தேவன் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்பவுமே இழிவா நினைக்க கூடாது. அப்படி செய்யக்கூடிய சகோதரர்களும் நாம் ஏதோ அவங்க குறைவான ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு நாம் நினைக்க கூடாது. அவங்களும் கிறிஸ்துவின் சரீரத்துல மிக முக்கியமான ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது அவர் கடைசியா அவங்க அம்மாவுக்கு செஞ்சுட்டு போன ஊழியம் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்போரல். Behold your mother. யோவானா பாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கெரியர்ல கடைசியில கூட பர்ஃபெக்டா தேவனுக்கு பிரியமா சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஈவன் அங்க கூட மற்றவர்களுடைய மாம்சீக தேவைகளை குறித்து யார் யோசிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல.
அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம சபையா போனோம்னா எப்படி வாழணும்ன்றத வேதம், சத்தியம், அதுவும் ஏற்றக்கால சத்தியம் நமக்கு தெள்ள தெளிவா எழுதுது. அப்படிதான் நாளைக்கு சொல்லணும். ஒவ்வொரு ஃபேமிலி ஒருவேளை சத்தியத்துக்குள்ள இருக்கிறோமா, குடும்பமா இருக்கிறோமா, அந்த குடும்பமா இருக்கக்கூடிய ஃபேமிலியை பார்த்து சொல்லணும், இவங்க ஸ்தேவானுடைய வீட்டார், 7ஆம் கால சபையுடைய ஸ்தேவானுடைய வீட்டார். ஒருவேளை தனித்தனியா வந்திருக்கிறோமா, ஃபேமிலியா ட்ரூத்ல இல்லையா, அவங்க எப்படி பேர் வாங்கணும்னா தனித்தனி பிரதர்ஸா பேர் வாங்கியிருக்கிறாங்க பாத்தீங்களா. ஸ்தேவான், பொர்துநாத்து, அகாயிக்கு போன்றவர்கள் தனித்தனியா இருந்துட்டாலுமே, குடும்பத்தோட ட்ரூத்ல இல்லைன்னா கூட, தனித்தனியா இருந்தாலுமே கூட சகோதரர்களுக்கு ஆறுதலான ஊழியத்தை என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழணும். இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழாம நம்மளை பத்தி, நம்ம குடும்பம், எனக்கு, என்னுடையது, எனக்கு கஷ்டமா இருக்குது, ஏன் ஃபேமிலி, ஏன் உபத்திரவம், அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்குள்ள போகும். அந்த குடும்பத்துக்குள்ள போனோம்னா இப்ப ஸ்தேவானுடைய குடும்பம் மாதிரியும், ஒருவேளை தனிப்பட்ட விதத்துல ட்ரூத்குள்ள இருந்தோம்னா பொர்துநாத்து, அகாய்க்கு போன்ற சகோதரர்கள் மாதிரி நாம் இருக்கணும்ன்றத அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லி இங்க முடிக்கிறாரு. மீதம் இருக்கக்கூடிய கடைசி பகுதிகளை, அதனுடைய இந்த நிருபத்தினுடைய முடிவு பகுதிக்கு வந்தாச்சு. அது தேவனுக்கு சித்தமா இருந்தா நாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.